ஜனநாயகன். ஸோ எவ்வளோ தடைகள் தாண்டி படத்தை லீக் பண்ணி பார்த்தாங்க. அப்போவும் பப்ளிக்கோட பவரை சப்போர்ட்டை கம்மி பண்ண முடியல. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட இப்போதைக்கு 200 crores மேலே கலெக்ட் ஆகிருக்கு. ஒரு லீக்கான மூவி. அதுதான் பீப்புள் விஜய் அண்ணா மேலே வச்சுருக்கிற அன்பு அப்படின்னு சொல்லணும். படம் பார்க்குறப்போ ரொம்பவே ஃபீலிங் பர்ஃபெக்டான எண்டிங் மூவி இல்லைனா கூட படம் பார்க்குறப்போ ஐயோ இதுக்கப்புறம் படம் இருக்காது விஜய் அண்ணா அது அப்படியே இருந்தாலுமே ரீரிலீஸ் தான் நடக்க போகுது, புதுசாக இருக்காதுன்ட்டு எல்லாருக்கும் மனசு உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும். அண்ட் லாஸ்ட்டில் அந்த மாண்டேஜ் ஷார்ட்ஸ் காட்டினப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் கோட்டோட எவ்வளவோ நல்லா இருந்துச்சு. ஏன்னா வெங்கட் பிரபு சொதப்புன்னு சொதப்பி வச்சுருந்தான் அந்த படத்தில். பட் இதில் ஹெச் வினோத் ஓகே அவரால் என்ன முடியுமோ அதை பண்ணி வச்சுருந்தார். அனிரோட பிஜிஎம் செம்மையாக இருந்தது. விஜயனோட ப்ரெசன்ஸு, கிளைமேக்ஸ் அந்த போர்ஷன்ஸை கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணியிருக்கலாம். அது கொஞ்சம் ரொம்ப இழுவையாக போயிடுச்சு. நல்லா இருந்தது படம். ஃபேமிலியோட சின்ன பசங்கள்லேருந்து ஏ சர்டிஃபிகேட் தான், மல்டிப்ளெக்ஸஸில் தான் விடல, பட் லோக்கல் தியேட்டர்ஸ்லலாம் ஃபேமிலியாகவே விடுறாங்க. ஸோ எல்லாருமே இந்த படத்தை அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ கஷ்டமாக தான் இருக்குது. ஒன் லாஸ்ட் டான்ஸ், அவரோட டான்ஸாக இருக்கட்டும், இவரை மாதிரி நினச்சாலும் இந்த சிவகார்த்திகேயனாலலாம் வரவே முடியாது. மக்கள் அதுக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க. ரஜினிகாந்தாலேயும் போயிடுச்சு. ரஜினிகாந்த்லாம் டென்ஷனாகி உட்காந்துருப்பார். ஸோ அதுதான் விஜய் அண்ணா எப்போவுமே விஜய் அண்ணா தான். ஸோ உங்களுக்கும் ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.